தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் கேப்டன் ஜினடின் ஜிடான் ஜூலை 28 அன்று பிரான்ஸ் கால்பந்து அணியின் புதிய பயிற்சியாளராக அறிவிக்கப்பட உள்ளார். 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லூபென் வெற்றி பெற்றால் பொது இடங்களில் இஸ்லாமிய தலைக்கவசமான ஹியாப் அணிவதற்கு தடை விதிப்பது தொடர்பாக பரிசீலித்து வருகின்றார்கள். பிரான்சின் ஜிரோண்ட் மாவட்டத்தில் தீ மிக தீவிரமாக பரவி வருகிறது. 4800 ஹெக்டேயர் நிலப்பரப்பு எரிந்து நாசமாகியுள்ளது. பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ அபாயத்தினால் 5 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, 28 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் வார் மாவட்டத்தில் உள்ள லு ரிவெஸ் தி லேசோ பகுதியில் ஒரு கரவன் தீப்பற்றி வெடித்ததை தொடர்ந்து அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கும் தீ பரவியுள்ளது. பிரான்சின் புதிய டிஃபென்ஸ் தே த்ரூவா பதவிக்கு 62 வயதான லே ரிப்பப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த செனட்டர் பிரான்சுவா நோயல் புஃபே நியமிக்கப்பட்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் கேப்டன் ஜினடின் ஜிடான் ஜூலை 28 அன்று பிரான்ஸ் கால்பந்து அணியின்
புதிய பயிற்சியாளராக அறிவிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் கால்பந்து சம்மேளனம் FFF வரும் ஜூலை 28ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி பிரான்ஸ் தேசிய கால்பந்து அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளரை அறிவிக்க இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் முன்னாள் பிரெஞ்சு நட்சத்திர வீரரும் 1998 உலகக் கோப்பை வெற்றியாளருமான ஜினடின் ஜிடான் பிரான்ஸ் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்பார் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 54 வயதான ஜிடான் பல ஆண்டுகளாக பிரான்ஸ் தேசிய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கான முன்னணி வேட்பாளராக கருதப்பட்டு வருகிறார். தேசிய அணியை வழிநடத்தும் வாய்ப்புக்காக அவர் நீண்ட காலமாக காத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளமோ நேஷனல் சிரேஷ்ட தலைவர் மரின் லூபென் வெற்றி பெற்றால் பொது இடங்களில் இஸ்லாமிய தலைக்கவசமான ஹியாப் அணிவதற்கு தடை விதிப்பது தொடர்பாக மக்கள் வாக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு முதல் மரின் லூபென் தலைமையிலான அரசியல் இயக்கம் பிரான்சின் பொது இடங்களில் இஸ்லாமியர்கள் அணியும் ஹியாப் தலைக்கவசத்தை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சட்ட சிக்கல்கள் மற்றும் கட்சிக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ரசம்பிளமோ நேஷனல் தற்பொழுது தனது அணுகுமுறையை மாற்றக்கூடும் எனவும் தெரிய வருகிறது. அனைத்து பொது கட்டிடங்களிலும் ஹியாப் தலைக்கவசத்திற்கு தடை விதிப்பது குறித்து மக்கள் வாக்கெடுப்பு நடத்தலாம் என்று ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் துணைத் தலைவர் செபஸ்தியன் செனு TF1 தொலைக்காட்சியில் கூறியுள்ளார். அதேவேளை நீண்டகால இலக்கு தெருக்களிலும் தலைக்கவசம் இல்லாத நிலையை உருவாக்குவதாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். பின்னர் BFM டிவியிடம் அவர் விளக்குகையில் வாக்கெடுப்பு நேரடியாக தலைக்கவச தடை குறித்து இருக்காது என்றும் இஸ்லாமியவாதம் அதன் நிதியுதவி மற்றும் அதன் வெளிப்பாடுகளை தடை செய்வது குறித்ததாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அந்த வெளிப்பாடுகளில் ஒன்றாக தலைக்கவசமும் வாக்கெடுப்பில் இடம்பெறும் என அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் ரசம்பிளமோ நேஷனல் தலைவர் ஜோதா பாதலா இந்த தடையை நடைமுறைப்படுத்துவது சிக்கலானது என்று ஏற்கனவே கூறியுள்ளார். எனவே ஒரே கட்டமாக முழுமையான தடையை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக படிப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி வருகிறார். அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07953375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் இயற்கை பெரும் தாண்டவமாடி வருகிறது. கடும் வெப்ப அலையில் இருந்து சிறிது நிவாரணம் பெறும் நிலையில் பெரும் காட்டுத்தீ விபத்துக்கள் பிரான்சை கலங்கடிக்கிறது. பிரான்சின் ஜிரோண்ட் மாவட்டத்தில் தீ மிக தீவிரமாக பரவி வருகிறது. இந்த காட்டுத்தீயால் இதுவரை 4800 ஹெக்டேர் நிலப்பரப்பு எரிந்து நாசமாகி இருக்கிறது. பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ அனர்த்தத்தால் 20,000 பேர் வரை வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஜிரோண்ட் பிராந்தியத்தில் காட்டுத்தீ மிக வேகமாக பரவி வருவதால் சுமார் 12,000 பேர் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். தொடர்ந்து மேலும் 8,800 பேர் வெளியேற்றப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. அகரஷோன் வளைகுடா பகுதியை சுற்றி காட்டு தீயால் இதுவரை சுமார் 3,100 ஹெக்டேர் நிலப்பரப்பு நாசமாகி இருக்கிறது. வெளியேற்றப்பட்டவர்களில் சுமார் 10,000 பேர் சுற்றுலா பயணிகள் என தெரிய வந்திருக்கின்றது. இவர்கள் அங்கிருக்கும் முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் எனவும் அறிவிக்கப்படுகின்றது. இவர்கள்தான் தற்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். சமீபத்திய வெளியேற்ற நடவடிக்கைகள் அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை உயிரிழப்பு அல்லது காயம் குறித்த தகவல் எதுவும் இல்லை என்றும் ஜிரோன் மாவட்ட ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். காட்டுத்தீ அபாயம் அதிகமுள்ள வனப்பகுதிகளில் சில இடங்களும் வீதிகளும் மூடப்பட்டிருக்கின்றன. தீயணைப்பு வீரர்கள் இரவு முழுவதும் இடைவிடாது போராடி வருவதாகவும் வெப்பநிலை உயர்ந்து வருவதுடன் காற்றின் வேகமும் அதிகரித்து வருவதால் தீயை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கிறது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் போதோ விமான நிலையம் அருகே ஏற்பட்ட மற்றொரு காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் 2 பிரெஞ்சு தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அவர்களின் குடும்பங்களுக்கு உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் ஆழ்ந்த இரங்கலையும் ஆதரவையும் தெரிவித்திருந்தார். பிரான்சின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள வார் பிராந்தியத்திலும் காட்டுத்தீ காரணமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி சேதங்களை மதிப்பிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் காற்று மீண்டும் அதிகரிப்பதால் தீ மீண்டும் பற்றிக்கொள்ளும் அபாயம் இருப்பதால் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ அபாயத்தினால் 5 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 28 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் காட்டுத்தீ அபாயம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதனால் பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் மெட்டியோ பிரான்ஸ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றது. நாடு முழுவதும் காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஜூலை 23 வியாழக்கிழமை மிகவும் அதிக ஆபத்தான நாளாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஓரயா பாரயா ஆகிய 2 மாவட்டங்கள் மாத்திரமே பச்சை நிலை எச்சரிக்கையில் உள்ளன. குறிப்பாக தென்கிழக்கு பிரான்ஸ், தென்மேற்கு பிரான்ஸ் ஆகிய பகுதிகளில் காட்டுத்தீ அபாயம் அதிகரித்துள்ளதால் மேலும் பல மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலைக்கு மாற்றப்பட்டு வருகின்றன என அறிவிக்கப்படுகின்றது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சின் வார் மாவட்டத்தில் உள்ள லெ ரிவெஸ் லே ஷோ பகுதியில் ஜூலை 23 வியாழக்கிழமை ஒரு கரவன் தீப்பற்றி வெடித்ததை தொடர்ந்து அருகிலுள்ள காட்டுப் பகுதிக்கும் தீ பரவியிருக்கின்றது. வார் மாவட்டத்தில் 800 தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரான்சின் புதிய டிஃபென்ஸ் தே த்ரோவா பதவிக்கு 62 வயதான வலதுசாரி ரிப்பப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த செனட்டர் பிரான்சுவா நோயல் புஃபே நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது நியமனத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இவர் முன்னாள் டிஃபென்ஸ் தே த்ரோவா கிளே எடோன் அவர்களுக்கு பதிலாக பொறுப்பேற்கின்றார். புஃபேயின் கடந்த கால அரசியல் நிலைப்பாடுகள் காரணமாக மனித உரிமை அமைப்புகளும் இடதுசாரி மற்றும் பசுமை கட்சி எதிர்க்கட்சிகளும் கவலை தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக அவர் ஒரே பாலின திருமணத்தை எதிர்ப்பவர். அத்துடன் அனைத்து பெண்களுக்கும் மருத்துவ உதவியுடன் கருத்தரிக்கும் உரிமையை எதிர்ப்பவர். 2024 கருக்கலைப்பு உரிமையை அரசியலமைப்பில் உறுதி செய்யும் வாக்கெடுப்பில் வாக்களிக்காமல் இருந்தவர். எனினும் நாடாளுமன்ற விசாரணையின் பொழுது இந்த விவகாரங்களில் தனது கருத்துக்கள் காலப்போக்கில் மாறியுள்ளதாக புஃபே தெரிவித்துள்ளார். டிஃபென்ஸ் தே த்ரோவா என்பது பிரான்சின் அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ள ஒரு சுயாதீன அமைப்பாகும். லெஜோ தலர்ஸ் என்பவர் ஒரு நிறுவனத்திலோ அரசாங்க அமைப்பிலோ அல்லது வேறு ஒரு அமைப்பிலோ நடைபெறுகின்ற சட்டவிரோதம், ஊழல், மோசடி அல்லது பொதுமக்களுக்கு ஆபத்தான செயல்களை வெளிப்படுத்தி அதிகாரிகளுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ தகவல் தெரிவிக்கும் நபர் ஆவார். பாதுகாப்பு போன்ற முக்கியமான துறைகளில் இது கண்காணிப்பு மற்றும் விசாரணை பணிகளை மேற்கொள்கின்றது. 2024 டிசம்பர் முதல் 2025 அக்டோபர் வரை புஃபே உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோவின் கீழ் துணை அமைச்சராக பணியாற்றியவர். எனவே காவல்துறையினருக்கு எதிராக புகார்களை அவர் எதிர்காலத்தில் எவ்வாறு சுயாதீனமாக விசாரிப்பார் என்ற கேள்வியை மனித உரிமை அமைப்புகள் எழுப்புகின்றன. மேலும் 2027 அதிபர் தேர்தலில் மரின் லூபென் வெற்றி பெற்றால் மனித உரிமைகள் பாதுகாவலரின் பங்கு இன்னும் முக்கியமானதாக மாறும் என குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக மரின் லூபென் முன்வைக்கும் பிரிஃபரன்ஸ் நேஷனல் தேசிய முன்னுரிமை கொள்கை மற்றும் பொது இடங்களில் இஸ்லாமிய தலைக்கவசத்திற்கு தடை போன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரம் பாதுகாக்கும் அமைப்பின் சுயாதீனம் மற்றும் வலிமை முக்கியமானதாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.